ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ துளசி மகாத்மியம் 15வது அத்தியாயம். சூதமுனிவர் கூற்று. மீண்டும் ரிஷிகள் சூதமுனிவரை நோக்கி, சுவாமி, நாங்கள் தேவரீரிடத்திலிருந்து சகலமும் கேட்டு ஆனந்தத்தை அடைந்தோம். மறுபடியும் துளசி தேவியின் கவசத்தை எங்களுக்கு விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கவர், ஓ ரிஷிகளே, முன் கிருதா யுகத்தில் சுப்பிரமணியரானவர் தாரகாசுரனை யுத்தத்தை குறித்து தன்னுடைய பிதாவினிடத்தில் சொல்லிக் கொண்டார். எப்படி என்றால், ஓ பிதாவே, எவ்விதமாக யான் சிரேயசை அடைவேன்? என்னை தேவர்கள் சேனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். மிகவும் பராக்கிரமசாலியான தாரகாசுரன் எப்பொழுதும் தேவர்களையும் என்னையும் தொந்தரவு செய்கிறான். அதனால் யான் இரவு பகல் தூங்கவே இல்லை. யுத்தத்தில் என்னை அபஜயப்படுத்துகிறான். அவனை ஜெயிக்கக்கூடிய வழி ஏற்படவில்லை. அவனை கொல்லக்கூடிய பானங்களும் என்னிடத்தில் கிடையாது. யுத்த பயிற்சியிலும் வில்வித்தையிலும் தேர் பயிற்சியிலும் மல்யுத்தத்திலும் சமத்தனாகவும் அநேக திவ்யாஸ்திரங்களையும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். அவ்வசுரனை நான் எவ்விதம் கொள்வேன்? உமக்கு புத்திரனாயும் சிஷ்யனாயும் இருக்கிற யான் உன்னை சரணமடைந்தேன். எவ்வித உபாயத்தினால், எந்த அஸ்திரத்தினால் அவனை வெல்வேன்? இவ்விஷயத்தை எனக்கு தெரிய சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு பார்வதி ரமணன், ஓ புத்திரனே, தபசிலும் பராக்கிரமத்திலும் அஸ்திர பயிற்சியிலும் மற்ற எந்த விதத்திலும் தாரகாசுரனுக்கு ஒத்தவன் பூலோகத்தில் கிடையாது. அப்படிப்பட்டவனை வெல்வதற்கு ஒருவராலும் முடியாது. உனது விதத்திற்காக ஒரு உபாயம் உனக்கு மாத்திரம் சொல்கிறேன். மற்றொருவருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. அதாவது, துளசி தேவியின் கவசத்தை சூரியோதய காலத்தில் 3 தடவை ஜபிக்க வேண்டியது. அப்படி ஜபித்தால் உடனே சத்ருவை ஜெயிப்பாய். புண்ணிய தீர்த்தங்களிலும் வேதங்களிலும் தேவர்களிடத்திலும் எவ்வளவு புண்ணியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த புண்ணியத்தை அடைவாய். எவனொருவன் இக்கவசத்தை ஜபிக்கின்றானோ அவன் சத்ரு ஜெயத்தையும் மித்திரராபத்தையும் புத்திர சம்பத்தையும் ராஜ்யலட்சுமியையும் அடைகிறான். மற்றும் 3 லோகங்களிலும் பரவும்படியான கீர்த்தியையும் சர்வ சம்பத்தையும் நல்ல வித்தையையும் தேவஸ்வரூபத்தையும் யட்ச வித்யாதர ரூபத்தையும் தீர்காயுஷையும் புத்திர பௌத்ராதிகளையும் வணக்கத்தையும் பொறுமையையும் பகவானிடத்தில் பக்தியையும் அடைகிறான். மறுபடியும் ஜுரம், குஷ்டரோகம், சுபம், கபம் முதலான வியாதிகளையும் ஜெயித்து விடுகிறான். யமனிடத்தில் பயமுள்ளவர்களும் ஆயுள் விருத்தி அடைய வேண்டும் என்கிறவர்களும் பதிகள் தங்களுக்கு உள்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் ஸ்திரீகள் தங்களுக்கு வசியமாக வேண்டும் என்கிற புருஷர்களும் அரசன் தங்களுக்குள்ளாக வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களும் இக்கவசத்தை ஜபம் செய்ய வேண்டியது. யுத்தத்தில் சத்ரு எதிரில் வரும்போது இக்கவசத்தை ஜபித்தால் உடனே சத்ரு அபஜயத்தை அடைவான். வித்வான்களோடு வாதம் செய்யும் போதும் அரசனுடைய சபையில் விவாதம் நேரிடும் போதும் இக்கவசத்தை சரீரத்தில் வைத்துக் கொண்டால் ஜெயத்தை அடையலாம். கருப்பு காலங்களிலும் பயமுண்டான காலத்திலும் நதிகளை தாண்டுகிற போதும் அரசனுடைய கோப காலத்திலும் இக்கவசத்தை ஜபிக்கிறவன் சேமத்தை அடைகிறான். துளசி கவசத்திற்கு நானே ரிஷி. அனுஷ்டிப், சந்தஸ், துளசி தேவதை எவனவன் எந்தெந்த காரியத்தை உத்தேசிக்கிறானோ அந்த காரியத்தில் விநியோகப்படுத்த வேண்டியது இக்கவசம் ஒன்றே. துளசி தேவி என்னுடைய சிரசை காப்பாற்ற வேண்டும். பங்கஜ தாரணியானவள் நெற்றியை ரட்சிக்கட்டும். பத்மநயனையானவள் கண்களை ரட்சிக்கட்டும். சிறிசகையானவள் காதை காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீகந்தினியானவள் மூக்கை ரட்சிக்கட்டும். சுமுகியானவள் முகத்தை காப்பாற்ற வேண்டும். சுபதையானவள் நாக்கை ரட்சிக்க வேண்டும். வித்யா மையானவள் கழுத்தை ரட்சிக்கட்டும். கல்யாணியானவள் தோள்களை ரட்சிக்க வேண்டும். பாபகாரிணியானவள் புஜத்தை ரட்சிக்கட்டும். விஷ்ணு வல்லபையானவள் ஹிருதயத்தை காப்பாற்ற வேண்டும். புண்ணியதையானவள் இடுப்பை ரட்சிக்க வேண்டும். சௌபாகியத்தை கொடுக்கிற தேவி நாபியை ரட்சிக்க வேண்டும். இடுப்பை குண்டலியானவள் காப்பாற்ற வேண்டும். நாரதரால் தொழப்பட்ட தேவியானவள் தொடையை ரட்சிக்கட்டும். முழங்கால்களில் ஜனனியானவள் ரட்சிக்க வேண்டும். நாராயணியானவள் கால்களை ரட்சிக்கட்டும். சகியானவள் சர்வாங்கத்தையும் ரட்சிக்க வேண்டும். கஷ்ட காலத்திலும் பயத்திலும் யுத்தத்திலும் ராப்பகலிலும் சந்தியா காலங்களிலும் எப்பொழுதும் துளசி தேவியானவள் என்னை ரட்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த துளசி கவசமானது மனிதர்களுடைய பயத்தை போக்கடிப்பதற்காகவும் மோட்சத்திற்காகவும் சம்பத்தை இச்சிக்கிறவர்களுக்கு சம்பத்தை கொடுப்பதற்காகவும் யுத்தம் செய்கிறவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காகவும் வியாதியஸ்தர்களுக்கு வியாதியை போக்குவதற்காகவும் வசியம் செய்கிறவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகவும் தரித்திரர்களுக்கு சம்பத்தை தருவதற்காகவும் பாவிகளுடைய பாவம் போகிறதற்காகவும் பசியுடையவர்களது பசியை அடக்குவதற்காகவும் சொர்க்கத்தில் ஆசையுடையவர்களுக்கு சொர்க்க பலனை
கொடுப்பதற்காகவும், புத்திர ஆசையுடையவர்களுக்கு புத்திர சம்பத்தை கொடுப்பதற்காகவும், ராஜ்ய ஆசையுடையவனுக்கு ராஜ்யத்தை தருவதற்காகவும் இதை அவசியம் ஜபிக்க வேண்டியது. சூரியனுக்கு எதிரில் கைகூப்பி கவசத்தை ஜபிக்க வேண்டும். துளசி வளத்தில் ஜபிக்கிறவன் இஷ்டமான பலனை அடைகிறான். புத்திரனை இழந்த ஸ்திரீ இக்கவசத்தை ஜபித்தால் உடனே நல்ல புத்திரனை பெறுவாள். மலடியின் சரீரத்தை மந்திரத்திற்கு கொண்டு தர்பையினால் துடைத்தால் அவள் ஒரு வருஷத்திற்குள் புத்திரனை பெறுவாள். ஜுரம் உடையவனையும் குஷ்டரோகமுடையவனையும் இக்கவசத்தை ஜபித்து தர்பையால் ஸ்பரித்தால் ஒரு மண்டலத்திற்குள் அவர்கள் சௌக்கியம் அடைகிறார்கள். பர்த்தாவினிடத்தில் விரோதித்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீயின் சரீரத்தை கவசத்தினால் துடைத்தால் அவ்விரோதம் நீங்கி முன்போல் பர்த்தாவை அடைகிறார். எந்த மனிதன் எந்த ஸ்திரீயை இச்சிக்கிறானோ அந்த ஸ்திரீயின் சரீரத்தை கவசத்தினால் தொட்டால் உடனே அந்த ஸ்திரீயை அடைகிறான். குருவியான கன்னிகையை இம்மந்திரத்தை சொல்லி தர்பையினால் சரீரத்தை துடைத்தால் அவளுக்கு ரூபம் உண்டாகி நல்ல நாயகனை அடைவாள். அரசன் வசியமாக வேண்டும் என்கிறவன் அரச மரத்தடியிலும், குருபியானவள் ஜலத்திலும், வித்தியார்த்தியானவன் பலாசமரத்தடியிலும், கன்னிகை வேணும் என்கிறவன் சண்டியின் கோயிலிலும், சத்ருநாசத்தை கூறுபவன் என்னுடைய ஆலயத்திலும், ஐஸ்வர்யம் வேண்டியவன் விஷ்ணு கோயிலிலும், ஸ்திரீயின் வசியத்தை கூறுகிறவன் உத்தியானவனத்திலும் கவசத்தை ஜபம் செய்ய வேண்டியது. அதிகமாய் சொல்வதில் என்ன பிரயோஜனம்? சுருக்கமாய் சொல்கிறேன் கேள். எந்தெந்த பலனை குறித்து எவனவன் தியானம் செய்கிறானோ அந்தந்த பலனை அவனவன் அடைகிறான். ஆகையினால் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற நீ தாரகாசுர வதத்திற்காக துளசியின் இடத்தில் மனதை செலுத்தி கவசத்தை ஜபம் செய்ய கடவாய். இப்படி தியானம் செய்தால் ஒரு மண்டலத்திற்குள்ளாக தாரகாசுரனை ஜெயிப்பாய். இன்னமும் சொல்கிறேன், துளசியின் மூல மந்திரத்தை கேள். துளசி ஸ்ரீசகே தேவி பயகாரிணி புண்ணியதே நாரத வினுதே என்னும் நாமங்களையும் ஜபித்தால் நிச்சயமாய் தாரகனை யுத்தத்தில் ஜெயிப்பாய். சீக்கிரமாக சித்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இதைவிட வேறு கிடையாது. மோட்சத்தில் ஆசை வைத்து ஜபித்தால் மோட்சத்தை அடையலாம். கவசம், மூல மந்திரம், மங்களாத்மகஸ்தம் என்னும் மூன்றையும் ஜபித்தால் 3 லோகங்களையும் விஷயம் செய்து கொள்ளலாம். இம்மந்திரங்களை சிரத்தையோடு கேட்காதவனுக்கும், இவற்றை சிரத்தை இல்லாதவனுக்கும், மூடனுக்கும், செய்த நன்றி மறந்தவனுக்கும், பணிவிடை செய்யாதவனுக்கும், ஹரிபக்தி இல்லாதவனுக்கும், விஷ்ணு துவேசிக்கும், நான் எல்லாம் தெரிந்தவன் என்ற கர்வமடைந்தவனுக்கும் இம்மந்திரங்களை உபதேசித்தல் கூடாது. அவசியம் செய்து கொள்கிற விஷயத்தில் துவேஷத்தை போக்குவதிலும், பூத விசாசங்கள் சமீபத்தில் வரவொட்டாமைக்கும் இம்மந்திரத்தை விட வேறு மந்திரம் கிடையாது. நானும் இந்த மந்திரத்தை ஜபித்துதான் சம்கார கிருத்தியத்தை செய்கிறேன். வியாதியை போக்கடிப்பதிலும் சத்ருவை ஜெயிப்பதிலும் இம்மந்திரம் தகுந்த மருந்தாகும். விஷ்ணுவினிடத்தில் பக்தியுடையவன் இம்மந்திரத்தை ஜபித்தால் அவனுக்கு மோட்ச பலன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் கிடைக்கிறது. அநேகமாய் சொல்வதில் என்ன லாபம்? இம்மந்திரத்தை ஜபித்து தாரகாசுரனை ஜெயிக்க கடவாய். இப்படிப்பட்ட மந்திரத்தை ஜபித்து சுப்பிரமணியர் தாரகாசுரனை ஜெயித்து தேவர்களுடன் பிதாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தேவலோகம் போய் சேர்ந்தார் என்றனர். வாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் துளசி கோச வர்ணனை என்னும் 15வது அத்தியாயம் சம்பூரணம்.